முன்னாள் படை வீரர்கள், அதாவது ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி, எந்த இந்த போர்ஸ்ல சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தா கூட அவங்களுக்கு ஏஜிஐஎஃப்னு சொல்லக்கூடிய ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல சர்விவல் கிளைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த சர்விவல் கிளைம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ரிட்டையர் ஆகும்போது என்ன கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் கொடுத்திருந்தோமோ, ஒருவேளை அந்த வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த முன்னாள் படை வீரர் உயிருடன் இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார் அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்வீஸ் கிளைம் யாருக்கெல்லாம் அந்த ஏஜிஐ பாண்ட்ல எஸ்ன்னு கொடுத்துருக்கோ அவங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட், அதாவது அட் த டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு நீங்க கான்ட்ரிபியூஷனா கொடுத்தீங்களோ அது அந்த வேலிடிட்டி பீரியடுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது பிக்சட் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுதல். அதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸர்வீஸ்மேனுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன வருஷம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டு, இல்லைன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பர்சனுடைய ஏஜ், இது ரெண்டுல எது முன்னாடி ஏர்லியரா வருதோ அதுதான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நலமாக இருக்கிறார் என்றா சில வருடங்கள்ல வந்தவங்களுக்கு, அதுல எந்தெந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இந்த சர்விவல் கிளைம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஃபுல் வீடியோல. அப்படின்னா இந்த சர்விவல் கிளைம் என்ன அப்படிங்கறதுக்காக நம்ம இதுல சொல்ல வரோம். இதை பத்தி கம்ப்ளீட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.